கடலைப்பருப்பு வச்சு ஒரு சூப்பரான குழம்பு வந்து செய்யலாம். அந்த குழம்பு வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நான் 300 கிராம் கடலைப்பருப்பு வந்து எடுத்திருந்தேன். அதில் வந்து ஒரு 15 பல் பூண்டு வந்து தோல் உரிச்சு தட்டி போட்டிருக்கேன். 1/4 கிலோ தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 7-8 விசில் வந்து குக்கரில் வந்து மூடி வச்சு எடுத்துக்குவோம். இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா குழஞ்சி நல்லா இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயவும் ஜீரகம் போட்டு ஜீரகம் பொரிஞ்ச உடனே வெங்காயம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு தாளித்த உடனே சாம்பார் தூள் போட்டு கருக விடாமல் வேக வச்ச பருப்பில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தான் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கணும். உப்பு முன்னாடியே சேர்த்தோம்னா பருப்பு வந்து சரியாக வேகாமல் போயிடும். தேங்காய் வந்து இந்த மாதிரி துருவலாக மிக்சியில் வந்து அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். அதையும் வந்து சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நெய் ஊற்றிட்டு இந்த குழம்பை இறக்கி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.